வணக்கம் மக்களே guys. ஸோ இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் நியூ அப்டேட்டில் ஸோ ஆர்மி ட்ரக்கு லாரி அந்த மாதிரி எக்கச்சக்கமான சீட் கோட் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். வாங்கிக்கலாம் குடிங்க. ஃபஸ்ட்டு துணை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் உண்மையாகவே ஆர்மி ட்ரக் வரப்போதா அப்படின்ற ஒரு மேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு ஆர்மி சீக்ரெட் பேஸ் விட்டுருந்தானுங்க. ஸோ அந்த பேஸில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனாலே ஆர்மி போட்டு தாக்குன்னு தாக்குவானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆர்மியில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் விடுவாங்க ப்ரோ. இப்போ தான் ஆர்மி அப்டேட் நிறைய வந்துட்டு இருக்கு. மேபி ஆர்மி ட்ரக்கு அந்த மாதிரிலாம் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆர்மி பேஸில் போனீங்கன்னா 3 ஆர்மி ட்ரக்கு ஒரு 2 ட்ரக் இருக்கு மக்களே. ஸோ என்னென்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இவங்களாம் போடுதுலாம் என்ன ப்ரோ நம்ம இந்தியன் ஆர்மியை எடுத்து சுட்டு தள்ளுறியா ப்ரோ, இடிச்சு தள்ளுறியா ப்ரோ, மனசாச்சு இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை மக்களே, இந்தியன் ஆர்மி மாதிரியே இருக்கிற வேஷம் போட்ட பாகிஸ்தான்காரனுங்க, அதான் போட்டு இல்லையாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஃபர்ஸ்ட் 40-14 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்மி டேங்க் வரும். இது ஆதி காலத்துலேருந்தே நம்ம கேமில் இருக்கு. அப்புறம் இன்னொரு சீட் கோட் சொல்கிறேன், அதையும் போடுங்க. என்ன சீட் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3111 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மி கார் வரும் மக்களே. ஸோ இது மாதிரி இப்போ 2 வெஹிக்கிள் நம்ம கேமில் இருக்குது மக்களே. பட் ஆர்மி ட்ரக் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும், நம்ம வெயிட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ இப்போ நீங்கள் ஜீப் ஆர்மி ஜீப் போட்டிங்களா, அதை எப்படி ப்ரோ கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதை பற்றி இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லிக் கொடுப்போம், எப்படி பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்போட சீட் கோடு உங்களுக்கு என்ன ஜீப் வேணுமோ சொல்லுங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1919 போட்டால் ஒரு ஜீப் வரும், 9191 போட்டால் ஒரு ஜீப் வரும். இப்போ இந்த ஜீப் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த தார் ஜீப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த தார் ஜீப்பை எப்படி நம்ம ஆர்மி ஜீப்பை மாற்ற போகிறோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோடு அப்படின்னு போட்டுக்கோங்க, LOD லோடு அப்படின்னு போட்டு CP அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். அப்புறமேட்டு இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும் மக்களே, ஆர்மி ஃபோட்டோ, அதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்மி ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்துடும் கமெண்ட் செக்ஷனில். ஸோ லிங்க் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ வாங்கி உங்கள் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது CPன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். அடுத்தது நீங்கள் ஒயிட் கலரில் மாற்றிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஜீப் ரெடி மக்களே. ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த அப்டேட் என்ன பார்க்க வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் முன்னாடி இருக்கிறோம் மக்களே. என்னது 6 வருஷம் முன்னாடியா? என்ன ப்ரோ சொல்கிற? இதுதான் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D வரலாற்றிலே ஃபஸ்ட்டு வந்த கேமே இதுதான், வெர்ஷன் 1. இப்போ ஆக்சுவலாக வெர்ஷன் 20 30 40 ஏதோ போயிடுச்சு. பட் இதுதான் வெர்ஷன் 1 மக்களே. ஸோ நம்ம கேம் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் இதுதான் இந்தியன் பைக் டிரைவிங் 3D. இதுதான் இவ்வளோ டெவலப் பண்ணி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் அது இதுன்ட்டு மொட்டை கேரக்டர் போலீஸ் ஸ்டேஷன் ஆர்மின்னு அது இதுன்னு டெவலப் பண்ணியிருக்கானுங்க. வாங்க இப்போ நம்ம 6 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படி இந்தியன் பைக் டிரைவிங் 3D தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினே இல்லை. ஸோ பட் அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கான், சூப்பராக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட் கோடு தான். ஒன்று இந்த KTM, அடுத்தது அந்த காரு. ஸோ இது வந்து சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க பாருங்கள், சிட்டியே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி மக்களே. பட் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேலஞ்ச் மோடு மட்டும்தான் அப்போ விட்டுருந்தானுங்க. ஸோ என்ன சேலஞ்ச் மோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நடுவில் வந்து ரோட்டில் ஏதோ ரிங்கு மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அதை வந்து பிளேன் கொடுத்தா இது ஏதோ ரேம்ப் சேலஞ்சு. அட்டேங்கப்பா என்னடா வேற மாதிரி இருக்கேடா இந்த ரேம்ப் சேலஞ்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நம்ம கேமில் ஏதாச்சும் ஒரு இடம் இந்த மாதிரி டக்குன்னு பிளேன் கொடுத்தா ரேம்ப் சேலஞ்சாக மாறினா சூப்பராக இருக்குல்ல. அது இந்த ரேம்ப் சேலஞ்ச் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் மக்களே. இப்போ இருக்க ரேம்ப் சேலஞ்செலாம் என்ன சும்மா. பட் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரேம்ப் சேலஞ்செலாம் செம்மையாக இருக்குது. பில்டிங்காக தாவரம் செம்ம வேற மாதிரி கைஸ். உங்களுக்கு இந்த வெர்ஷன் பிடிச்சிருக்கான்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி மேட்டர்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டெய்லி நம்ம அப்டேட் வீடியோலாம் பாருங்கள் மக்களே. ஸோ இனி வீடியோ குட்டியாக இருந்தாலும் நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்டே இருப்போம். ஸோ நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.